2015 ஆண்டில் யாழ்ப்பாண பாடசாலையொன்றின் மாணவி சிவலோகநாதன் வித்யாவை கடத்தி கூட்டு பாலியல் வன்புறவு செய்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 4 சந்தேக நபர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் நேற்று உறுதி செய்துள்ளது. இந்த வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் தம்மை விடுதலை செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேன்முறையீடுகளை இதன்போது உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து மரண தண்டனையை உறுதி செய்தது. இருப்பினும் இந்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட மேலும் 2 விடுவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 3 ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். 2015 ஆண்டு இடம்பெற்ற இந்த படுகொலை சம்பவம் நாட்டில் பாரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததுடன் குற்றவாளியாக கண்டறியப்பட்டவர்களுக்கு முன்னாள் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் உள்ளிட்ட 3 அடங்கிய ட்ரையல் அட்பார் 2017 ஆண்டில் மரண தண்டனையை விதித்தது. இதனைத் தொடர்ந்து தங்களை விடுவிக்க கோரி குற்றவாளிகள் மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். மேன்முறையீட்டு விசாரணையின் போது ஒரு பிரதிவாதி உயிரிழந்தார். பிரதம நீதியரசர் பத்மன் சூரசேன தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு குற்றவாளிகளின் மேன்முறையீடுகளை விசாரணை செய்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்து தீர்மானத்தை நேற்று அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 18 வயதான பாடசாலை மாணவி வித்யா சிவலோகநாதன் 2015 ஆண்டு மே மாதம் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக வங்கியின் இலங்கைக்கான முகாமையாளர் கவர்க் ஷக்ரிஷியன் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவை சந்தித்தனர். வருமானம் ஈட்டும் அரச நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் மற்றும் அரச ஊழியர்களின் நேர்மையை பாதுகாப்பதற்கான வேலைத்திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அரசின் வருமானம் ஈட்டும் நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் திட்டங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதற்காக உலக வங்கியின் ஆதரவை வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அரசு நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கலுக்காக ஜனாதிபதி செயலகத்தில் நிறுவப்பட்டுள்ள பொது நிர்வாகம் மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணியகத்தின் செயற்பாடுகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. எதிர்காலத்தில் இந்த நிறுவனத்துடன் உலக வங்கி இணைந்து பணியாற்றுவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. மேலும் அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளின் நேர்மையை பேணுவதற்காக நிறுவப்பட்டுள்ள உள்ளக விவகார பிரிவு சார்ந்த வேலை திட்டங்களில் உலக வங்கி பிரதிநிதிகள் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது மேலதிகமாக கலந்துரையாடப்பட்டது. உலக வங்கியின் இலங்கைக்கான முகாமையாளர் கெவாக் ஷக்ரிஷியன், சிரேஷ்ட பொருளாதார நிபுணர்களான ரிச்சர்ட் வாக்கர், ஆந்தனி ஒபேசேகர மற்றும் நிர்வாக விசேட நிபுணர் டில் ஆர்ட்மன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். 2026 ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்து கேட்பு நேற்று பண்டார்நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. நேற்று மாலை 3 மணி முதல் கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வாய் மூல கருத்து கேட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அதன் பணிப்பாளர் ஜயனா தேர தெரிவித்தார். 2026 ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுக்கான நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இவ்வாறு பொதுமக்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஆணைக்குழு தீர்மானித்திருந்தது. திருத்தப்பட்ட மின்சார கட்டணம் தொடர்பாக மே மாதம் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லாவ்ஸ் சமையல் எரிவாயு விலையை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு கொள்கலன் விலை 545 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 5700 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 6245 ரூபாவாகும். 5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் விலையானது 220 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2280 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 2500 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் 2 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வியட்நாம் ஜனாதிபதி இன்று இலங்கை வந்தார். 2 நாடுகளுக்கிடையில் ஒத்துழைப்புகளை உள்ளடக்கியதாக அமையவுள்ள இவ்விஜயத்தின் போது சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு மற்றும் கலாச்சார விளையாட்டு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கும் இடையில் தகவல் மற்றும் தொடர்பாடல் துறையின் ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு மற்றும் வியட்நாம் கலாச்சார விளையாட்டு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு இடையில் கலாச்சார ஒத்துழைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் புதுசாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு மற்றும் வியட்நாம் இனத்துவ மற்றும் சமய விவகார அமைச்சுக்கும் இடையில் சமய அபிவிருத்தி, சமய மாணவர் நலனோம்புகை, சமய நம்பிக்கை, சடங்கு சம்பிரதாயங்கள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட உள்ளது.
பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வாய்மூல கேள்விக்கான நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் MS உதுமா லிப்பை உரையாற்றினார். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ விளையாட்டுத்துறை இளைஞர் துறைக்கான அமைச்சர் அவர்கள், அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் மொழி பிரதேசங்களுக்கான மாவட்ட இளைஞர் அதிகாரி ஒருவரை தற்காலிகமான முறையிலே அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே உங்களுடைய அமைச்சினால் தற்போது புதிய இளைஞர் அதிகாரிகளை நியமனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் மொழி பிரதேசங்களுக்கான ஒரு மாவட்ட இளைஞர் அதிகாரியை நிரந்தரமாக நியமிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வீர்களா? අපි ඒක තමයි දැන් කිව්වේ අපි ඉන්ටර්විව් කරගෙන යනවා අපි ස්ථිර කෙනෙක් පත් කරමු. ගරු මන්ත්‍රීතුමා. thank you. ඊළඟ මගේ ප්‍රශ්න තියෙනවා. அம்பாறை மாவட்டத்திலே நான் நினைக்கின்றேன் 13 விளையாட்டு உத்தியோகஸ்தர்கள் வேக்கண்ட் இருக்கிறது, வெற்றிடமாக இருக்கிறது. இந்த நிலையிலே அம்பாறை மாவட்டத்துக்கான மாவட்ட விளையாட்டு நிகழ்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு மாவட்ட மத்தியிலான விளையாட்டு நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் அம்பாறை மாவட்ட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் எனது பிரதேசமான அட்டாளைச்சேனை பிரதேசத்திலும் உங்களுக்கு செல்ல வேண்டும். அட்டாளைச்சேனை, பாலமுனை, ஒலுவில், திராய்க்கேணி, அதே போன்று தீகவாப்பி போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மூவின மக்கள் வாழுகின்ற பிரதேசம். அந்த பிரதேசத்திலே ஒரு விளையாட்டு உத்தியோகஸ்தர் இல்லாத காரணத்தினால் அட்டாளைச்சேனை பிரதேசத்துக்கான பிரதேச மட்டத்திலான விளையாட்டு நிகழ்வை நடத்த முடியாமல் இருக்கிறது கௌரவ அமைச்சர்களே. எனவே எங்களுடைய அட்டாளைச்சேனை பிரதேசத்துக்குரிய பிரதேச விளையாட்டு நிகழ்வு நடத்தாமலே எங்களுடைய மாவட்ட விளையாட்டு நிகழ்வை நடத்துவதற்காக இங்கே நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கின்றேன். எனவே அட்டாளைச்சேனை பிரதேசத்துக்கான பிரதேச ரீதியிலான விளையாட்டு நிகழ்வை நடாத்திவிட்டு அம்பாறை மாவட்டத்துக்கான விளையாட்டு நிகழ்வை நடத்துமாறு கௌரவ அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். பாராளுமன்றத்தில் வாய்மூல கேள்விக்கான நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி உரையாற்றினார். கௌரவ சபாநாயகர்களே, என்னுடைய முதலாவது கேள்வியாக 2025ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாவட்டத்திலே கம்ப்யூட்டர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சப் யூனிட் என்பது நிறுவப்பட்டது. அது உண்மையிலேயே நல்ல முயற்சி. நீண்ட காலமாக யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு பகுதியில் நடைபெறுகின்ற இந்த குற்றங்களை முறைப்பட செய்வதற்கு ஒரு சிறந்த களமாக காணப்படுகின்றது. இருந்தபோதும் அங்கே காணப்படுகின்ற ஆளணியினுடைய வளம் காணப்படுவதாலும் அதனுடைய செயல்பாடுகளை இன்னும் அதிகரிக்க வேண்டிய தேவை அந்த பிரதேசத்து மக்களுக்கு காணப்படுகின்றது. எனவே இந்த செயல்பாடு நல்ல மன்றபடி இருந்தாலும் நாங்கள் அவருடைய செயல்பாடு அதிகரிக்க வேண்டி இருக்கின்றது. இதிலே முதலாவதாக என்னுடைய கேள்வி இந்த குறிப்பாக பெண்கள் சிறுவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் சம்பந்தமாக பல சமூகத்திலே பாதிப்படைந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை நாங்கள் ஒரு திட்டமிட்ட ரீதியிலே ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. எனவே அவர்களுக்கான மான நஷ்ட ஈடுகளோ அல்லது அவருடைய உளவியல் தாக்கங்களுக்கான பரிகாரங்களை நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அவ்வாறான திட்டங்கள் ஏதும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏதும் ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். பாராளுமன்றத்தில் இன்று துரைராசா ரவிகரன் உரையாற்றினார். கௌரவ அமைச்சர் அவர்களே, கடந்த 2026/4/8 அன்று வாடகைக்கு இயங்கும் அஞ்சல் அலுவலகங்கள் தொடர்பான எமது வாய்மூல விடைக்கான வினாவில் எனது 2வது துணை கேள்வியில் முல்லைத்தீவு மற்றும் மன்னாருக்குரிய அஞ்சல் பரிவர்த்தனை வாகனங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தேன். அது தொடர்பில் அன்றைய நாள் மாலை பொழுதிலேயே மிகவும் விரைவாக மேற்படி வாகனங்கள் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு வழங்கப்படும் என தங்களுடைய பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரட்னா அவர்கள் உடனடியாக அறிவித்திருந்தார். அதற்கமைவாக மன்னாருக்கு உடனடியாக குறித்த வாகனம் வழங்கப்பட்ட போதும் முல்லைத்தீவுக்கு வாகனம் வழங்கப்படுவதில் 1 மாத காலமாக தொடர்ந்தும் இழுபறி நிலை நீடிக்கின்றது. மாகாண அளவிலான அஞ்சல் சேவை வழங்கலிலும் முல்லைத்தீவு சமத்துவ நிலையில் இன்று வரை அணுகப்படவில்லை
என்பதற்கு இதுவும் ஒரு சான்று என்பதை தங்களுக்கு கூறுவதோடு, மேலும் காலதாமதமின்றி வவுனியாவில் இருந்து முல்லைத்தீவுக்குரிய அஞ்சல் பரிவர்த்தனை வாகனத்தை வழங்குவதற்கு தங்களின் விசேட தலையீட்டை மீண்டும் ஒரு முறை கோரி நிற்கின்றேன். இது தொடர்பான தங்களின் பதிலை எதிர்பார்க்கின்றேன். இதில் நான் இன்னும் ஒரு விடயம் கேள்விப்பட்டது என்னென்றால், மன்னாருக்கு நீங்கள் வாகனம் அனுப்பினதுக்கு நன்றி கூறுவதோடு, முல்லைத்தீவுக்கு அந்த வாகனம் வேலை செய்து அல்லது அது வாகனத்துக்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்தில் இருப்பதாகவும் இன்னும் முல்லைத்தீவுக்கு வழங்காமல் இருப்பதாகவும் தான் நான் அறிந்தது. இருந்தாலும் சமத்துவமாக எல்லா மாவட்டங்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்து, முல்லைத்தீவு இதில் தான் பின்னோக்கி செல்கின்றது என்ற விடயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பாராளுமன்றத்தில் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பி சத்தியலிங்கம் உரையாற்றினார். என்னுடைய முதலாவது வினா, இந்த செயற்திட்டங்கள் சமுதாய நீர்வளங்கள் திட்டம் என்பது எங்களுடைய வறண்ட பிரதேசங்களில் மிகவும் முக்கியமானது. ஆனால் கடந்த காலங்களிலே உருவாக்கப்பட்ட இந்த சமுதாய நீர்த்திட்டங்கள் உண்மையான மக்களுடைய தேவையை அறிந்து பல திட்டங்கள் உருவாக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனூடாக இவ்வாறான பொறுப்பற்ற கடந்த கால செயற்பாடுகளால் இந்த நாட்டினுடைய பாரிய நிதி வளம் தேவையற்ற வகையிலே செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே என்னுடைய முதலாவது கேள்வி, இந்த செயற்படுத்தப்படாமல் பாரிய நிதியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட திட்டங்கள் மில்லியன் ரூபாய்கள் இல்லை, பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவிலே உருவாக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் அமுல்படுத்த ஒவ்வொரு பொதுவான காரணங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஒவ்வொரு திட்டங்களையும் ஆராய்ந்து செயற்படாமைக்குரிய காரணம் என்ன என்பதை கண்டறிய ஒரு விசேட குழு அமைச்சர் அவர்களால் நியமிக்கப்பட முடியுமா என்பதை என்னுடைய முதலாவது கேள்வியாக நான் கேட்கிறேன். நீதிமன்றத்திற்கு நிறைவேற்று அதிகாரத்தால் விடுக்கப்படும் அழுத்தத்தை கண்டித்து இது தொடர்பில் விவாதத்தை நடத்துமாறு கோரி எதிர்க்கட்சித் தலைவரின் வழிகாட்டலில் தயாரிக்கப்பட்ட பிரேரணை எதிர்க்கட்சியின் முதற்கோள் ஆசான் கயந்த கருணாதிலக்க, பிரதி முதற்கோள் ஆசானான ஜேசி லவத்துவல, அஜித் பி பெரேரா உள்ளிட்ட எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரினால் நேற்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. வருடாந்தம் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்படுவதாக தேசிய புற்றுநோய் தடுப்பு திட்டத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சீனக்க தலகல தெரிவித்துள்ளார். புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவது மிகவும் முக்கியமானது எனவும் அதற்கான தேவையான வசதிகளை அரசாங்கம் செய்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தற்போது நிலவும் அதிக வெப்பத்துடனான சூரிய கதிர்கள் காரணமாக தோல் புற்றுநோய்களின் அதிகரிப்பு காணப்படுவதாகவும் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வெளிப்படுத்தப்பட்டது. இலங்கை தபால் திணைக்களம் அமெரிக்க தபால் நிலையத்திற்கு செலுத்த வேண்டிய 6,26,000 அமெரிக்க டாலருக்கும் அதிக பணம் 2 சந்தர்ப்பங்களில் 3ஆம் தரப்பு ஒன்றிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. 3 போலி மின்னஞ்சல்கள் மூலம் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் தபால் திணைக்களம் இந்த பண பரிமாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். தபால் திணைக்களம் மேற்கொண்ட வெளிநாட்டு செலுத்துகை ஒன்று உரிய தரப்பினருக்கு கிடைக்காமை தொடர்பான வழக்கின் விசாரணை நேற்று கோட்டை நீதவான் பசான் அமரசேன் முன்னிலையில் முதன்முறையாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சர்வதேச தபால் பணிகளுக்கான கொடுப்பனவு விவரங்களை யுனிவர்சல் போஸ்டல் யூனியன் எனும் உலகளாவிய தபால் ஒன்றியம் வழங்குகின்றது. எனினும் இந்த விவகாரத்தில் அவர்கள் வழங்கிய உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு மாறாக வேறொரு மின்னஞ்சல் முகவரியுடன் தபால் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். அமெரிக்க தபால் சேவைக்கு செலுத்த வேண்டிய பணம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என 2023 ஜூன் முதல் 9 போலி மின்னஞ்சல்கள் ஊடாக தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றில் 3ற்கு தபால் திணைக்களம் பதிலளித்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களாகியும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தும் ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் எண்ணை எட்டுவதில் ஏற்பட்டுள்ள சவால்களே இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. நடந்து முடிந்த தேர்தலில் விஜய் தலைமையிலான தாவேகா 108 இடங்களை கைப்பற்றியது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் தாவேகாவின் பலம் 113ஆக உயர்ந்துள்ளது. ஆட்சி அமைக்க இன்னும் 5 உறுப்பினர்களின் ஆதரவு கட்டாயமாக தேவைப்படுகிறது.
உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் 26 பேர் உயிரிழந்ததுடன் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஐபிஎல் போட்டித் தொடரின் 49வது போட்டி நேற்று ஐதராபாத் ராஜீவ் காந்தி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டி சன்ரைஸ் ஐதராபாத் அணிக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் இடையிலே இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி சன்ரைஸ் ஐதராபாத் அணியை துடுப்படுத்த ஆட அழைத்தது. முதலில் துடுப்படுத்த ஆடிய சன்ரைஸ் ஐதராபாத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 235 ஓட்டங்களை பெற்றது. கிளேசன் 69 ஓட்டங்களையும் இஷான் கிஷான் 55 ஓட்டங்களையும் டிராவிஸ் ஹெட் 38 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 236 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் ஆடுகளத்துக்கு நுழைந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 202 ஓட்டங்களை பெற்று 7 விக்கெட்டுகளை இழந்தது. கூப்பர் கொனலி 107 ஓட்டங்களையும் மார்க் ஸ்டோனிஸ் 28 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இப்போட்டியில் சன்ரைஸ் ஐதராபாத் அணி 33 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது.